ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்லது நடக்கப் போகிறது. இனி நீ நிம்மதியாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், எல்லா மங்களங்களும் சகல செல்வங்களும் பெற்று சௌபாக்கியவதியாய் வாழப்போகிறாய் என்று சொல்வதற்காக தான் உன் வராகி அம்மா உன்னை பார்க்க மஞ்சள் குங்குமத்தோடு உன்னை தேடி வந்துள்ளேன். இப்போது புரிந்து கொண்டாயா? இனி வரப்போவதெல்லாம் உன் வாழ்வில் சந்தோஷமான நிகழ்வுகளாகவும் சந்தோஷமான செய்திகளாகவும் தான் இருக்கப் போகிறது. இப்போது நீ படும் கஷ்டங்கள் எல்லாம் கர்மா. அந்த கர்மாக்களை எல்லாம் முடித்து வைக்கக்கூடிய கடவுளாக உன் வராகி அம்மா நான் இருக்கப் போகிறேன். நவகிரகங்கள் தன்னுடைய நிர்வாகத்தை நடத்தும் போது உன் வாழ்வில் குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் எல்லாம் வந்து போகலாம். ஆனால் அதை பார்த்து கொண்டும் கண்காணித்து கொண்டும் இருக்கும் உன் வராகி அம்மா அதிலிருந்து நீ தப்புவதற்கும் நல்லதின் பக்கம் நீ போவதற்கும் நல் வாழ்க்கையை வாழ்வதற்கும் உனக்கு துணையாய் எப்போதும் இருப்பேன் என் செல்லமே. நீ கஷ்டத்தில் இருக்கிறாய் என்றால் அது கர்மாவிற்கான காலகட்டம். அந்த கஷ்டத்திலும் நீ பிற உயிர்களுக்கு உன்னால் முயன்ற உதவியை செய்தாயே, ஆனால் அந்த கர்மாவிலிருந்து விலகி தர்மத்தின் வழியை நீ அடைந்து விடுவாய். ஆம் என் செல்லமே, அதற்காக தானே நான் எப்போதுமே இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் உதவி செய்ய சொல்கிறேன். தர்மமும் நீ செய்யக்கூடிய நல்ல உதவிகளும் உன் வாழ்க்கையே மிகவும் அழகானதாய் மாற்றக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தது. நியாயமும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் உன் வாழ்வில் இருந்தாலே போதும். உன் கர்மாக்களும் பாவங்களும் எல்லாம் குறைந்து போய் புண்ணியத்தை மிக பெரிய அளவில் பெற்று விடுவாய். நீ செய்த பாவத்திலிருந்து உனக்கு விமோசனம் தருவதற்காக தானே உன் வராகி அம்மா என்னை வணங்க ஆரம்பித்தாய். நான் அந்த அருளை எல்லாம் உனக்கு செய்யத்தான் போகிறேன். எல்லா கஷ்டங்களும் உன் வாழ்விலிருந்து விலகி போய் எல்லா சந்தோஷங்களும் உன்னை தேடி வரப்போகிறது. எனது அருள் உனக்கு இருக்கும் வரை எந்த கஷ்டமும் உன்னை நெருங்க நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டம் கூட விரைவிலேயே உன் வாழ்விலிருந்து விலகி போகப் போகிறது. எல்லா துன்பங்களையும் துரத்தி அடித்து எல்லா இன்பங்களையும் உனக்கு சொந்தமானதாக நான் மாற்றத்தான் போகிறேன். நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கான நல்ல நேரம் வெகு விரைவிலேயே உன்னை தேடி வரப்போகிறது என் செல்லமே. ஒரு பளிங்கு கல் மீது எவ்வளவுதான் தூசி பட்டாலும் சரி, அதை துடைத்தாலே அது மிகவும் மீண்டும் சரியாகிவிடும் அல்லவா? அதே போலதான் இப்போது உன் மனதில் எவ்வளவு மனபாரங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அதை துடைத்து தூக்கி எறிந்துவிட்டு உன் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக உன் வராகி அம்மா நான் வந்துள்ளேன். காலத்தோடு கலந்து கொண்டு இறைவனின் அருளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாக மட்டும்தான் இருக்கும் என் செல்லமே. இனி ஒருபோதுமே நீ கவலைப்படும்படி எந்த விஷயமும் தவறாய் நடப்பதற்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். எல்லாவற்றையும் உன் எண்ணம் போலவே நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையையும் உயரச் செய்வேன் என் செல்லமே. உன் மன பாரமெல்லாம் விலகி போய் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கப் போகிறது. அதற்கு முன்பாக நீ ஒரு விஷயத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் அன்றாடம் நீ செய்யக்கூடிய வேலைகளில் மாற்றம் வந்தால்தான் உன் வாழ்க்கை மாறும். சாதனைக்கான சாவி என்பது நீ அன்றாடம் செய்யும் வேலைகளில்தானே இருக்கிறது. எப்போதும் ஒரே மாதிரியாக ஒரே நேரத்தில் எழுந்தோம், ஒரே நேரத்தில் பல்விளக்கினோம், தூங்கினோம், சாப்பிட்டோம் என இருக்காதே. ஏதாவது ஒரு விஷயத்தில் மாற்றத்தை கொண்டு வா. அது உன் சிந்தனையாக இருக்கலாம், அல்லது சீக்கிரம் எழுவதாக இருக்கலாம், அல்லது வேலையை இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் செய்வதாகவோ அல்லது முயற்சியை அதிகப்படுத்துவதாக கூட இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் நீ மாற்றத்தை கொண்டு வந்தால்தான் உன் வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொட முடியும் என் தங்கமே. எந்த முயற்சியும் எந்த மாற்றமும் இல்லாத மனிதனின் வாழ்க்கை கூடிய விரைவில் படுகொலியில் தள்ளப்படும். அதனால்தான் நீ செய்யக்கூடிய மாற்றங்கள் உனக்கு அவசியம். ஆனால் அதில் நீ கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் என சொல்கிறேன். மாற்றங்கள் எப்போதும் நல் மாற்றங்களாகவும் நல்ல முன்னேற்றத்திற்கான வழியாகவும் தான் இருக்க வேண்டுமே தவிர கெட்ட வழிகளின் செல்லக்கூடிய கெட்ட புத்தியாகவோ கெட்ட மாற்றமாகவோ இருந்துவிடக்கூடாது. புத்தி மற்றும் மனம் இரண்டுமே ஒரே இருப்பிடத்தை சார்ந்த இரு பிள்ளைகள். மனம் என்பது உன்னுடைய எண்ணங்களின் மொத்த தொகுப்பு. அதில் இறந்த காலத்தை எண்ணி பார்ப்பதையும் அதை அடிப்படையாக கொண்டு ஏற்கனவே நடந்தது போல்தான் எதிர்காலத்திலும் எல்லா விஷயங்களும் உனக்கு தடையாகவும் தடங்கல்களாகவும் கெட்டதாகவுமே இருக்கும் என ஒருபோதும் யோசித்து விடாதே. உன்னுடைய புத்தி என்பது நீ செய்யக்கூடிய செயல்களுக்கான சிந்தனை. உன் புத்தியும் சரி, உன்னுடைய மனமும் சரி, எப்போதும் ஒன்று சொல்வது இன்னொன்று கேட்கிறபடி இருக்க வேண்டும்.
மனம் சொல்வதை புத்தி கேட்க வேண்டும், புத்தி சொல்வதை மனம் கேட்க வேண்டும். அப்போதுதான் நீ செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் விரைவிலேயே உனக்கு வெற்றியை தரும்படி அமையும் என் செல்லமே. உன்னுடைய மிக முக்கியமான வேண்டுதல் ஒன்றை என்னிடம் வைத்துவிட்டு காத்திருக்கிறாய் அல்லவா? அதை இப்போது நிறைவேற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது என சந்தோஷமான செய்தியை சொல்வதற்காகவும், உன் மனம் விரும்பிய ஒன்றை மங்களகரமாய் நான் முடித்து தரப்போகிறேன் என்பதை சூட்சுமமாக சொல்வதற்குமாக தான் மஞ்சள் குங்குமத்தோடு உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன். உன் மனம் என்பது எனக்கு உண்மையாய் இருக்கும் பட்சத்தில் நீ எண்ணியதெல்லாம் எப்படி நிறைவேறாமல் போகும்? உன்னை படைத்த நான் எல்லா விஷயங்களையும் அறிவேன். எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. என் அருளால் உன் வாழ்க்கை உயரத்தான் போகிறது. வாழ்க்கை என்பதே ஒரு சவால்தானே. இன்பமும் துன்பமும் கனவும் தியாகமும் எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை. இதை புரிந்து கொண்டு உன் வராகி அம்மா என்னுடன் நீ கலந்து விட்டாலே உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை நீ சுலபமாய் கடந்து வந்து விடுவாய். அவரவர் முற்பிறவியின் செயல்பாடுகளால் தான் இந்த உலகத்தில் இப்போது இப்பிறவியில் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறார்கள். எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் கடினமான நேரங்களும் சூழ்நிலைகளும் வரத்தான் செய்யும். சூழ்நிலையும் கஷ்டங்களும் தான் மாறுபடுமே தவிர எல்லா மனிதர்களுக்கும் சோகங்களும் கவலைகளும் ஏமாற்றங்களும் வருத்தங்களும் நிச்சயமாய் இருக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் வந்தால் பரவாயில்லை. ஆனால் என் வாழ்க்கை முழுவதுமே துன்பமாகவும் துயரமாகவும் மாறிவிட்டதே என நீ வருத்தப்படவே வேண்டாம். ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என நீ தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய்? விதி என்றாலே எல்லாவற்றையும் அனுபவித்து ஆக வேண்டிய கட்டாயம்தான். ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் தானே புடம் போட்ட தங்கமாய் மாற உதவி செய்கிறது. நீ பட்ட கஷ்டங்களும் அதன் மூலமாக உனக்கு கிடைத்த அனுபவங்களும் அடுத்த கட்ட வளர்ச்சி உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். உனது கர்மாக்கள் என்பது உனது இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணமாய் இருக்கக்கூடியது. அதனால்தான் சொல்கிறேன், கர்மாக்களால் துன்பம் மட்டுமல்ல இன்பமும் கூட உனக்கு கிடைக்கும். ஏனெனில் நீ என்ன முழுவதுமே பாவம் மட்டுமா செய்து வாழ்ந்து வந்திருப்பாய்? நீ நிச்சயம் நல்ல செயல்களையும் நன்மைகளையும் கூட செய்திருப்பாய் அல்லவா? கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு. நீ என்னை முழுமையாக நம்புவதின் மூலமாக உன் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாய் மாறும்படி நான் செய்வேன். என்னுடைய அகக்கண்களால் உன் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கும் நான் இனி நடக்கப் போவதை நீ அகம் முகம் மகிழும்படி செய்து காட்டுவேன். உன் உள்ளத்தில் நான் இருந்து சொல்லக்கூடிய விஷயங்களையெல்லாம் சரியாய் புரிந்து நடந்து கொள்ளேன் செல்லமே. இனி எல்லாமே உன் விருப்பம் போல நடக்கும்படியும் உன் இஷ்டம் போலவே உனக்கு கிடைக்கும்படியும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். நீ என்னிடம் பெரிதாய் விரும்பி கேட்ட உனது வேண்டுதல்கள் எல்லாம் இப்போது உனக்கே வந்து கிடைக்கப் போகிறது. எல்லாமே இனி நல்லதாக உன் வாழ்க்கையில் அமையும். நீ என்னிடம் ஆசை ஆசையாய் பாசம் பாசமாய் கேட்ட உனது விருப்பங்களையும் வேண்டுதல்களையெல்லாம் அப்படியே நிறைவேற்றி கொடுத்து உன்னை அகமும் முகமும் மகிழும்படி வாழச் செய்ய போகிறேன். நிம்மதி நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையை நிரந்தரமாய் உனக்கு வழங்குவதற்காக தான் உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. இனி நீ எப்போதும் எதற்காகவும் யாருடைய வாழ்க்கையையும் பார்த்து எதிர்பார்க்க மாட்டாய். எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி நான் அருள் செய்துவிட்டேன். ஓம் வராகி.